வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி. கண்ணீரின் கடைசி அத்தியாயம். ரதி மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை. சில பேர் நம்ம வாழ்க்கையில் வந்து போவாங்க, ஆனால் சில பேர் மட்டும் போன பிறகும் நம்ம உள்ளத்தில் இருந்து கொண்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் தான் ரதி. அவளோட பெயர் ரதி. ஆனால் அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி அவளோட அழகு, முகத்தில் எப்போதும் ஒரு சின்ன சிரிப்பு, கண்ணின் ஒரு நேர்மை, யாரை பார்த்தாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவா. சென்னையில் என் பள்ளி நாட்கள், அந்த நினைவுகளில் ரதி இல்லாமல் ஒரு நாளே இல்லை. எங்கள் 2 பேருக்கும் சண்டை என்றே தெரியாது. சின்ன சின்ன டீசிங், சிரிப்பு, பெஞ்சு ஷேர் பண்ணுறது, அதெல்லாம் தான் எங்கள் உலகம். நாள்கள் கடந்து போக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டோம். என்கிட்ட அவளுக்கு எந்த மறைவும் இல்லை. அவளோட சின்ன சின்ன சந்தோஷம் முதல் அவளோட கஷ்டம் வரை எல்லாமே என்கிட்ட வந்து சொல்லுவாள். ஒரு நாள் அவள் கொஞ்சம் வெட்கத்தோட என்னிடம் சொன்னான், நான் ஒருத்தரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு. அவங்க ரிலேட்டிவ் தான். முதலில் அது ஒரு சின்ன அட்ராக்ஷன் மாதிரி தான் இருந்தது. ஆனால் நாளுக்கு நாள் அது உண்மையான காதலாக மாறிவிட்டது. அப்போ நாங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தோம். போர்டு எக்ஸாம் டென்ஷன். நடுவில் கூட அவளோட மைண்டில் அவன்தான். அவர்கள் 2 பேரும் பேசுகிறது அவங்க வீட்டில் யாருக்கும் பிடிக்கலை. அந்த காதல் தெரிந்ததும் அவளை நிறைய கட்டுப்பாடுகளுக்கு உள்ளாக்கினாங்க. ஆனால் ரதி, அவளுக்கு அவன் மேலே இருந்த பாசம் எதையும் கேட்காத அளவுக்கு ஆழமாக இருந்தது. அவன் இல்லாமல் நான் இருக்க முடியாதுன்னு பல தடவைகள் சொல்லியிருக்கான். நேரம் போக போக அவர்களோட காதல் மறைவில் தொடர்ந்தது. ஃபோன் கால்ஸ், சீக்ரெட் மீட்ஸ்அப், அந்த காதல் தான் அவளோட உயிர். ஆனால் ஒரு நாள் அவளோட குரல் தான் மாறி இருந்தது. அவள் ரொம்ப அழுதுகிட்டே என்கிட்ட சொன்னான், அவனுக்கு வீட்டில் பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அது மட்டும் இல்லை, அந்த பெண் அவனோட அத்தை பொண்ணு. அவனை மேலே ரொம்ப ஆசை வச்சிருந்தவள். இந்த காதல் தெரிஞ்சிருந்தும் அவனை வீட்டில் கட்டாயப்படுத்தி அவனுக்கு அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த நாளில் இருந்து என் ரதி மாறி போயிட்டா. அவள் சிரிப்பு குறைந்தது, பேச்சு குறைந்தது, கண்ணில் எப்போதும் ஒரு வலி. பல தடவைகள் அவள் உயிரை விட முயற்சி பண்ணினான். ஒவ்வொரு தடவையும் நான் அவளை காப்பாற்றணும் என்று பயந்தேன். அந்த வழியில் இருந்து அவளால் வெளியே வர முடியலை. அவளோட உலகமே உடைந்து போயிட்டது. இருந்தாலும் சில நேரங்களில் அவர்கள் 2 பேரும் மறைமுகமாக சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சில நிமிடங்கள் தான் அவளுக்கு வாழ்வதற்கான காரணம். ஆனால் விதி அதை கூட நீண்ட நேரம் விடலை. ஒரு கட்டத்தில் அவளோட அம்மா அப்பா அவளுக்கு சரியான உடல்நிலை இல்லாத ஒருவரோடு கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாணம் அவளுக்கு வாழ்க்கை இல்லை, ஒரு தண்டனை. 3 மாதம் மட்டும்தான் அவள் அந்த வீட்டில் இருந்தா. ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரு போராட்டம். ஒரு நாள் அவள் அம்மா அப்பாவை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தா. அந்த நாள் எதுவும் விசேஷமாக இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவளோட மனசு மட்டும் எவ்வளவு வலி அனுபவிச்சிருக்கும். யாரும் இல்லாத நேரத்தில் அவள் தனியாக இருந்தபோது தீயில் குளிச்சு அவள் வாழ்க்கையை முடிச்சிட்டா. அந்த செய்தி கேட்ட நாள் என் உலகமே நின்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் மழை வரும்போது, ஸ்கூல் நினைவுகள் வரும்போது, அவளோட சிரிப்பு நினைவுக்கு வரும்போதும் ரதி என் மனசில் இன்னும் உயிரோடு இருக்கா. அவள் ஒரு நண்பி மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் ஒருபோதும் அழியாத ஒரு அத்தியாயம்.